டே 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 டேய் எப்பா சாமிங்களா போய் நல்லா களி சாப்பிடு. காசே தர தேவையில்ல மாமே, எல்லாம் ஓசி. என் உயிரினும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே, உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள். அன்பு உறவுகளே, நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் நாம் பதிவிடுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள், காணொலிக்கு ஒரு லைக் பண்ணுங்க. தொடர்ந்து காணொலி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை தொடர்ந்து கருத்துரை பகுதியில பதிவு செய்ய தவறாதீர்கள். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருங்கள். வாருங்கள் அன்பு உறவுகளே, இப்பொழுது காணொலிக்குள் செல்வோம். நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்ற விஷயம் நீங்களே பாருங்க. ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள போன கதை உனக்கு தெரியுமா? பாத்தீங்களா எப்படி போடுறாருன்னு ஆட்டம். இனிமே இந்த ஆட்டமெல்லாம் இவர் ஜெயிலுக்குள்ள போடுவார். வயசு 73, 23ஓட சேர்ந்து இவர் போடுற ஆட்டத்தை பாத்தீங்களா? கொஞ்சமான பேச்சாடா பேசுனீங்க, கொஞ்சமான ஆட்டமாடா போட்டீங்க. மக்கள் அதிகாரம் கையில் இருந்தா பாமர மக்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டு என்ன வேணா பண்றது. உங்க இஷ்டத்துக்கு கொள்ளையடிக்கிறது, உங்க பொண்டாட்டி பேர்ல எழுதிக்கிறது, உங்க புள்ள பேர்ல எழுதிக்கிறது, சொந்த பந்தத்து பேர்ல எழுதிக்கிறது, மாம மச்சான் பேர்ல எழுதிக்கிறது, அங்காளி பங்காளி பேர்ல எழுதிக்கிறது, எல்லாரு பேர்ல எழுதிக்கிறது. கவர்மெண்ட் சொத்தை. கவர்மெண்ட்டுங்கிறது யாரு? மக்கள், பாமர மக்கள். இந்த பாமர மக்கள் ஓட்டை போட்டு உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்துறது. அந்த அதிகாரத்தை வச்சு எல்லாத்தையும் நீங்க உங்க பேர்ல எழுதிக்கிறது. மக்கள் எல்லாம் இலவசத்துக்கு கையேந்தி நிக்கிறது. இலவச திட்டத்தை நீங்க போடுற பிக்சர்னு சொல்றது. மக்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்துறீங்க ஆட்சிக்கு வந்தா நீங்க. சிலருக்கு வந்துட்டு நான் பேசுவது கோபத்தை கூட ஏற்படுத்தலாம். நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இவங்க செய்யறத சொல்லாம இருக்க முடியாது. ஏன்னா எவ்வளவு பேர் மக்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியாது இருக்குது, இவங்க பண்ற அநியாயங்கள் புரியாது இருக்குது. எவ்வளவு நாளைக்கு அந்த மக்கள் இந்த மூடர்களை நம்பிக்கொண்டே இருப்பார்கள். சத்தியமா சொல்றேங்க, வயிறறிஞ்சு சொல்றேன், நீங்களாம் நல்லா இருக்க மாட்டீங்களா? அவ்வளவு ஆத்திரம் கோவம் வருது. செய்தியை போட்ட உடனே கிடைத்த முதல் செய்தியே இருக்குல்ல, அப்படியே கண்ணுல ரத்தத்தை வர வச்சு நெஞ்சு பதம். இந்த ஏமாற்று பேர் வழிகளை நம்பிக்கொண்டே இருப்பார்கள். நம்மை போன்றவர்கள் தான் அவர்களுடைய முகத்திரையை கிழிக்க முடியும். பொன்முடியை பத்தி பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. பொன்முடி வந்துட்டு குறைந்தது 35-40 ஆண்டு காலமாக அரசியல் பொது வாழ்க்கையில இருக்கிறாரு. அரசியல் என்பது பொது வாழ்க்கை. அந்த பொது வாழ்க்கையில கோடி கோடி கோடியா உங்களுக்கு வருமானம் வருதுன்னா, பொது வாழ்க்கைக்குள்ள என்ன கம்பெனி நடக்குது? உங்க கம்பெனி எங்க இருந்து உங்களுக்கு கோடி கோடியா பணம் வரும்? நீங்க பொது வாழ்க்கைக்கு உள்ள வந்துடுறீங்க. அந்த பொது வாழ்க்கைக்கு உள்ள வந்த பிறகு உங்களுக்கு சம்பளமும் பொதுமக்களுடைய வரிப்பணத்திலிருந்தே போட்டு கொடுத்துருது அரசாங்கம். 1க்கு 2 நீங்க நினைச்ச மாதிரி எல்லாம் நீங்களே ஏத்தி போட்டுக்கிறது சம்பளத்தை. அந்த மாதிரி சம்பளத்தை ஏத்தி போட்டு தேவையான அளவுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளையும் மக்களுடைய வரிப்பணத்திலேயே காலமெல்லாம் அனுபவிச்சிடுறீங்க. இது இல்லாத அரசாங்க பணத்தை கொள்ளையடிச்சு மாநிலத்துல, பக்கத்து மாநிலத்துல, அப்புறம் வெளிநாட்டுல, இப்படி எல்லா இடங்கள்ல எங்கெல்லாம் உங்களுடைய சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்களோ, எங்கெல்லாம் உங்களுடைய லிங்க் இருக்குதோ, அங்கெல்லாம் கொண்டு போய் தொழில் நிறுவனத்தை கோடிக்கணக்கான ரூபாய்க்கு முதலீடு செய்றீங்க. எங்கிருந்துப்பா வந்தது? எங்கிருந்து வந்தது? பொன்முடிக்கும் அவருடைய மனைவிக்கும் நீதிமன்றம் கொடுத்த தண்டனை 3 ஆண்டு சிறை, 50 லட்சம் அபராதம். இவ்வளவுதான். ஆனால் இவர்கள் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக 1,70,00,000 தான் சொல்லப்படுது. இந்த 1,70,00,000 இன்னைக்கு இல்ல, 2006 இருந்து 2011 இந்த இடைப்பட்ட 6 ஆண்டு கால கருணாநிதியோட ஆட்சி காலத்துல, அப்பொழுது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும் பொழுது பொன்முடி செய்த ஊழல் சாதனை, அந்த ஊழல் சாதனையால இவர் மீது வழக்கு தொடுக்கப்பட்டது. அதன் பிறகு வந்த அதிமுக ஆட்சி. அதிமுக ஆட்சி காலத்தில் தொடுக்கப்பட்ட அந்த வழக்கு விழுப்புரம் நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருந்தது. விழுப்புரம் நீதிமன்றத்தில் நடந்துட்டு இருந்த அந்த வழக்கை ஏன்னா அங்க இருந்த நீதிபதியை முடிஞ்ச அளவுக்கு இவரு கையில போட்டுக்கிட்டு சட்டத்துல இருக்கிற எல்லா ஓட்டைகள்லையும் இவங்க உள்ள போய் அந்த நீதிமன்றத்தையே தனக்கு சாதகமா வளைச்சு அந்த ஓட்டையின் வழியாக நீதிபதி இவரை ரிலீஸ் பண்ணிட்டாருங்க. எப்போ 2016 இவரும் இவங்களுடைய மனைவியும் விடுதலை ஆயிடுறாங்க. அதன் பிறகு அந்த வழக்கை வந்துட்டு லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு செய்யறாங்க. மேல்முறையீடு செய்த அந்த வழக்கில் தான் இப்போ இவங்களுக்கு இந்த தீர்ப்பு வந்திருக்குது. ஏற்கனவே கீழமை நீதிமன்றம் இவர்களை விடுதலை செய்தது செல்லாது. ஏனென்றால் இவர்கள் இருவருமே குற்றவாளிகள், அவர்கள் குற்றவாளிகள் என்பதற்கான ஆதாரம் இதோ என்று 85 பக்கங்கள் கொண்ட தீர்ப்பை வெளியிட்டது. அதுல தான் இவங்களுக்கு
3 ஆண்டுகள், கணவன் மனைவி இருவருக்கும் 3 ஆண்டுகள் சிறையும் 50 லட்சம், தலா 50 லட்சம் ரூபாய் அபராதமோ நீதிமன்றம் விதிச்சிருக்கு. 50 லட்சம் அபராதத்தை இவர்கள் கட்ட தவறினால் மேலும் ஒரு 6 மாதங்கள் இவர்களுக்கு சிறை தண்டனை என்று நீதிமன்றம் தீர்ப்பு கூறியிருக்குது. இந்த தீர்ப்பை வந்துட்டு இந்த 200 ரூபாய் ஊபிஸ்ங்க இருக்காங்கல்ல, அந்த 200 ரூபாய் ஊபிஸ்ங்க என்ன தூக்கிட்டு இருக்காங்கன்னா, இல்லை நாங்கள் வந்துட்டு மேல்முறையீடு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம், சுப்ரீம் கோர்ட்டில் போய் மேல்முறையீடு பண்ணி நாங்கள் வந்துட்டு உள்ளே போவாதிய பொன்முடிய தங்க மயிரை வந்துட்டு வெளியே எடுத்துன்னு வந்துடுவோம் அப்படின்னு இந்த 200 ரூபாய் ஊபிஸ்ங்கெல்லாம் உருட்டிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அடக்கி உருட்டுங்கடா, போதும் நீங்கள் உருட்டின உருட்டில். ஏன்னா இவ்வளவு காலமாக உருட்டி நீங்கள் உருட்டினதையும் அந்த மக்கள் நம்பி மீண்டும் உங்களுக்கு ஓட்டை போட்டு நாட்டை கொண்டு போய் உங்கள் கிட்ட கொடுத்து நீங்கள் நாட்டை கொண்டு போய் நடு ரோட்டில் வச்சுட்டீங்க. நாதாரி பயிலுங்க. இனி ஒன்றும் பண்ண முடியாது. மக்கள் விழித்து கொண்டார்கள். 2வது விக்கெட்டு இப்போ உள்ள போக போகுது. ஏற்கனவே ஒரு ஊழல் பெருச்சாலியை உள்ள தள்ளியாச்சு, இப்போ அடுத்த ஊழல் பெருச்சாலியே உள்ள போயாச்சு. இவரோட முடிஞ்சு போச்சேனா இல்ல, இன்னும் இந்த லிஸ்ட் வந்து நீண்டு கொண்டே போகிறது. ஏற்கனவே துரைமுருகனுக்கு வயித்தால போய் ஹாஸ்பிட்டல்ல படுத்துறோம், இன்னும் வெளியே வரல. அப்புறம் ஏவா வேலு, தங்கம் தென்னரசு, அப்புறம் KKS ராமச்சந்திரன், அப்புறம் ஐ பெரியசாமி, இன்னும் பெரிய லிஸ்ட் இருக்குது. இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாரும் வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்குது. இந்த வழக்குகள் எல்லாம் வரப்போற நாடாளுமன்ற தேர்தலுக்குள்ள எல்லாமே ட்ரையலுக்கு வரப்போகுது. அடுத்து என்ன நடக்குன்னு யாருக்கும் தெரியாது. கருணாநிதி இருந்தபோது இருந்த திமுக இப்ப இல்லை. ஏன்னா இந்த மனுஷன் நல்லா கூட இருந்திருக்கலாம். இவருக்கு துண்டு சீட்டை எழுதி கொடுத்து இவர் துண்டு சீட்டை இல்லாத இவரால் எதுவும் பண்ண முடியாத நிலைக்கு ஆளாயிட்டாரு. இப்ப இவரால சுயமா எதையும் முடிவெடுக்க முடியல, சுயமா எதையும் பேச முடியல. ஏன்னா அவருக்கு தெரியலங்க, பாவம். அவரை கொண்டு போய் அங்க உட்கார வச்சுட்டு அவருக்கு கீழே இவ்வளவு நாளா சுதந்திரமா உலாத்திக்கிட்டு இருந்த இந்த பெருச்சாலிங்கெல்லாம் ஒவ்வொரு பெருச்சாலியா இப்ப உள்ள இழுத்து தள்ளிக்கிட்டே இருக்காங்க. இன்னும் எந்தெந்த பெருச்சாலியை உள்ள தள்ள போறாங்களோ பார்க்கலாம். வாங்க, இந்த தம்பி சொல்றத ஒரு நிமிஷம் கேட்டு வாங்க. டேய் எப்பா சாமிங்களா போய் நல்லா களி சாப்பிடு. காசே தர தேவையில்ல மாமே, எல்லாம் ஓசி. ஆனா நீ ஒன்னும் பயப்படாத. ஒருத்தர் போய் ஒருத்தரா வந்துக்கினே இருப்பாங்க. ஒருத்தர் குக்கிறாரு ஆல்ரெடி, இன்னும் ஒருத்தர் போய் ஒருத்தரா வந்துக்கினே இருப்பாங்க மாமே. திரௌபதி அம்மனுடைய தாயோடைய சாபம் உங்களை சும்மா விடுமா? நல்லா என்ஜாய் பண்ணு. கேட்டீங்களா இந்த தம்பி சொல்றத? என்ன சொல்றாரு இந்த தம்பி? பாவம். ஏண்டா சும்மா கிடந்த மக்கள், பாமர மக்கள், அவர்கள் வந்துட்டு குலதெய்வமா அந்த கோயிலை கும்பிட்டுட்டு இருந்தாங்க. இரு தரப்புக்கும் அங்க ஒரு பிரச்சனையை உருவாக்கி அந்த கோயிலை பூட்டிட்டு அந்த சாவியை கொண்டு போய் அங்க உள்ள கொடுத்து வச்சிருக்கீங்க. அந்த சாவியை வாங்கி கொடுங்கடான்னு சொன்னா இது வரைக்கும் சாவி வாங்கி கொடுக்கல. பூட்டின கோயிலை திறக்கிறதுக்கு வழி இல்லாத கிடக்குது. 4 தவறாத பூஜை நடந்து கொண்டிருந்த ஒரு கோவில், அந்த கோவிலை இழுத்து பூட்டிட்டு இன்னைக்கு பாழடிந்த பங்களா என்ன நிலையில இருக்குமோ அந்த மாதிரி அந்த கோயில் ஆகிப்போச்சு. அப்ப அந்த கோயிலுக்குள்ள இருக்கிறவங்க யாரு? பத்தினி சாபம் விட்டதுனாலதான் மதுரை எரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு உங்க தலைவர் கருணாநிதி கண்ணகிக்கு புகழாரம் சூட்டினார். அந்த வழி வந்து அந்த திரௌபதியோட கோவில் அந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு நீ இந்த மாதிரி ஆட்டம் போட்டுறிய, உன் ஆட்டத்தை அடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நாங்க யாரும் எதுவும் பண்ணல சாமி, சாமி பண்ணதாக இந்த தம்பி சொல்றாரு. அவ்வளவுதான். அனுபவி ராஜா அனுபவி, அனுபவி ராஜா அனுபவி. அதிகாரம் கைக்கு வந்துச்சு அப்படின்றதுனால உங்க விருப்பத்துக்கெல்லாம் நீங்க ஆட்டம் போட முடியாது. ஒரு அம்மா வந்து சேர்மேனு, அந்த அம்மா மேடையில உட்கார்ந்துட்டு இருக்குது. அந்த அம்மாவை நீங்க யாருமா, என்னம்மா, உங்களுக்கு இந்த பதவி எப்படி வந்தது, இந்த பொறுப்பு யாரால வந்தது, என்னால கேளுங்க, தப்பு இல்லை. ஆமா, நீ எஸ்சி தானே, நீ உங்களுக்கெல்லாம் பொறுப்பை நாங்க தானே வாங்கி கொடுத்தோம். ஏன்னா நீ உங்க ஒப்பமூட்ல இருந்து வாங்கி கொடுத்தியா, இல்ல நீ என்ன உங்க ஒப்பமூட்ல இருந்து வாங்கி கொடுத்தியா, இல்ல கருணாநிதி வீட்டுல இருந்து வாங்கி கொடுத்தியா? எல்லாமே மக்கள் அதிகாரம். இது மக்களாட்சி. இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற அரசு. இது அப்போ மக்கள் மன்றத்துல யாரு வேண்டும் என்றாலும் நின்று வெற்றி பெற முடியும். இது என்ன நீ கருணாநிதி கிட்ட கோபாலபுரத்துல போய் வாங்கின்னு வந்து அந்த அம்மா கையில கொடுத்த மாதிரி இல்ல நீ கேக்குற? ஏமா எஸ்சி தானே நீ? மக்களை, திமுகவினரை விட சாமானிய மக்களை கீழமைப்படுத்துவது வேற யாருமே இருக்க மாட்டாங்க. அதை இன்னைக்கு வரைக்கும் இருக்கிற மக்கள் புரிஞ்சிக்கல. நல்லா புரிஞ்சுக்கிங்க மக்களே, திமுகவுடைய ஆட்சி இந்த 5 ஆண்டோட போச்சு. இனி ஒரு முறை இதுக்கு வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. மருத்துவர் ஐயா வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு, நீதிமன்றம் கொடுத்திருக்கின்ற இந்த வழக்கு பொது வாழ்க்கையில் இருக்கிறவர்களுக்கு இது ஒரு பாடம்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இது மாதிரி எத்தனை வழக்குகள்ல எத்தனை தீர்ப்புகள் வந்தாலும் கூட முதல் தீர்ப்பை கொடுக்கிறவர்கள் மக்கள். ஏன்னா இது மக்களாட்சி. முதல் தீர்ப்பை கொடுக்கிறவர்கள் மக்கள். அவர்கள் கொடுக்கின்ற தீர்ப்பின் அடிப்படையில் தான் ஆட்சியே அமையுது. ஆனா மக்களாகிய நீங்கள்
சரியான தீர்ப்பை கொடுத்தா மன்னன் ஆட்சி கட்டிலில் அமருகின்ற மன்னன் வந்துட்டு நேர்மையான ஆட்சியை நடத்துவான். காரணம் என்னன்னா, மக்கள் சரியாக சிந்தித்து சுயநலம் இல்லாமல் பொது நலத்தின் பால் நீங்க வாக்களிச்சு இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் வேண்டும், யார் அவசியம், இன்றைய சூழ்நிலையில் யார் தேவை என்பதை உணர்ந்து நீங்க வாக்களிச்சீங்கன்னா இந்த மாதிரி ஊழல்வாதிகள்லாம் வந்துட்டு அதிகாரத்துக்கு வர முடியாது. ஆனா நீங்க அந்த மாதிரி ஓட்டு போடுறது இல்லை. நீங்க என்ன பண்றீங்க? 200 கொடுத்தா ஓட்டு போடுறீங்க, 100 கொடுத்தா ஓட்டு போடுறீங்க, 500 கொடுத்தா ஓட்டு போடுறீங்க, 1000 கொடுத்தா ஓட்டு போடுறீங்க, கோட்டர் கொடுத்தா ஓட்டு போடுறீங்க, கோழி பிரியாணி கொடுத்தா ஓட்டு போடுறீங்க. எல்லாத்துக்கும் கொடுக்கறதெல்லாம் வாங்கிக்கின்னு ஓட்டை போட்டா அவன் நாட்டை வாங்கின்னு போய் ஜெயிலுக்குள்ள வச்சுட்டான். பொன்முடி வந்துட்டு ஒரு குற்றவாளி, பொன்முடியும் அவருடைய மனைவியும் குற்றவாளிகள் அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. எதனால் அவர்கள் குற்றவாளிகள்னா, அமைச்சராக அவர் இருந்த பொழுது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக அவர் மீது தொடுக்கப்பட்ட வழக்கில் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்குது. அரசாங்கத்திற்கு இவர்களே தவறாக கணக்கை காட்டியிருக்கிறார்கள், இவர்களே நேர்மையான கணக்கை காட்டல அப்படின்னு சொல்லிட்டு தான் நீதிமன்றம் தானாக முன்வந்து அந்த வழக்கை வந்துட்டு மேல்முறையீட்டுக்கு கொண்டு போச்சு. அந்த வழக்கில் தான் இப்ப நீதிமன்றம் இந்த தீர்ப்பை கொடுத்திருக்கு. நம்ம சிந்திக்க வேண்டியது எங்க அப்படின்னா, ஜெயலலிதா எவ்வளவு பெரிய ஊழல் குற்றவாளி, பொன்முடி எவ்வளவு பெரிய ஊழல் குற்றவாளி, செந்தில் பாலாஜி எவ்வளவு பெரிய ஊழல் குற்றவாளி. ஒரு முறை தான் ஜெயிச்சாங்களா? 2 முறை தான் ஜெயிச்சாங்களா? பொன்முடி 6 முறை சட்டமன்றத்தில் நின்று ஜெயிச்சிருக்காரு. எப்படி இவங்களெல்லாம் ஜெயிக்க முடியுது? நேர்மையற்றவர்கள், பொது வாழ்க்கையில் இருக்க தகுதியற்றவர்கள். ஆனால் ஒரு முறை அவர்கள் வெற்றி பெற்றுவிட்டால் மீண்டும் 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 அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் தொடர்ந்து. ஆனால் அவர் நேர்மையற்றவர்களாக இருக்கிறார்கள், தெரிகிறது மக்களுக்கு நன்றாகவே. ஆனால் மீண்டும் வெற்றி பெறுகிறார்கள். எப்படி? மக்கள் நேர்மையற்றவர்களாக மாறி போனார்கள். இதுதான் உண்மை. நீங்கள் தேர்ந்தெடுத்த அந்த உறுப்பினர் மட்டுமே நேர்மையற்றவராக இருக்கிறார் என்று நாம் சொல்லிவிட முடியாது. நீங்களும் மக்களாகிய நீங்களும் நேர்மையற்றவர்களாக மாறியதால இப்படிப்பட்ட ஊழல்வாதிகள் நாட்டின் தலைமை பொறுப்புக்கு வருகின்ற அவல நிலைக்கு இந்த மாநிலம் தள்ளப்படுது. மக்களிடம் முதலில் நேர்மை இறந்து போனது. வாக்குக்கு அவன் பணம் கொடுக்க வராம்பா வீடு தேடி. நீங்கள் மக்களாட்சியை நேசிக்கிறவர்கள். ஒரு தலைவன் கருணாநிதி, இன்னொரு தலைவன் எம்ஜிஆர், இன்னொரு தலைவி ஜெயலலிதா, இன்னொரு தலைவன் ஸ்டாலின். இவர்கள் நடத்துகின்ற அரசாங்கம் 7.5 லட்சம் கோடி கடல்ல இருக்குது. அப்படிப்பட்ட கடல்ல இருக்கிற ஒரு அரசை நடத்துகின்ற இவர்களுக்கு மீண்டும் தேர்தல் வரும்பொழுது உங்களுக்கு கொடுப்பதற்கு பணம் எங்கிருந்து வந்தது? ஏன்னா அவங்க நடத்துற அரசாங்கமே ஓட்டாண்டி அரசாங்கம். அந்த அரசாங்கத்துல பணம் இல்லை. அந்த அரசாங்கத்தோட கல்லா காலியா இருக்கு. மக்களுக்கு எதுவுமே செய்யறதுக்கு கஜானாவில் பணம் இல்லை. அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு பணம் இல்லை. புதிதாக ஒரு திட்டத்தை தொடங்குவதற்கு பணம் இல்லை. புதிதாக வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு பணம் இல்லை. புதிதாக அரசாங்க கல்வி நிறுவனங்களை உருவாக்குவதற்கு பணம் இல்லை. புதிதாக தொழில் நிறுவனங்களை தொடங்குவதற்கு பணம் இல்லை. புதிதாக நீர்நிலைகளை உருவாக்குவதற்கு பணம் இல்லை. புதிதாக திட்டங்களை தீட்டுவதற்கே அரசாங்கத்திடம் பணம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கு மீண்டும் தேர்தலில் வந்து நிற்கும் பொழுது உங்களுக்கு கொடுப்பதற்கு மட்டும் ஒரு தொகுதிக்கு குறைந்தது 100 கோடி ரூபாய் எங்கிருந்து வருது? எதன் அடிப்படையில் இவங்க கொடுக்கறாங்க கொண்டாந்து? எந்த ஒரு பொதுமக்கள்லாம் கேள்வி கேட்டிருக்கீங்களா? நீங்க கேள்வி கேட்காத வரைக்கும் திருடர்கள் ஒழியவே மாட்டாங்க. இன்னைக்கு பொன்முடி உள்ள போயிருக்கிறார், நாளைக்கு அவருடைய புள்ள வந்து மக்கள் மன்றத்தில் நிக்க போறாரு தேர்தலில். அவ்வளவுதான். ஏற்கனவே ஒரு எம்பியா இருக்கிறார் டாக்டர் சிகாமணி. அடுத்து வந்துட்டு சட்டமன்றத்துக்குள்ள நின்று மாநில அமைச்சராக அவரு ஆயிட்டு போறாரு. அவங்க அப்பா உள்ள இருந்தா இருந்துட்டு போட்டோம். ஏனென்றால் இவர்கள் காலமெல்லாம் மக்கள் வரிப்பணத்திலேயே வாழ்ந்து கொழுத்தவர்கள். அன்பு உறவுகளே, அவருடைய சொந்த உழைப்பில் சம்பாதித்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இருந்து அதுல இருந்து 10 ரூபாய் எடுத்து வாழ்நாள்ல பிறந்த நாளிலிருந்து இதுவரைக்கும் அவங்க செலவு பண்ணியே இருக்க மாட்டான். சிகாமணி எல்லாம், பொன்முடியோட மகன் சிகாமணி எல்லாம் பிறந்த நாளிலிருந்து இதுவரைக்கும் அவங்க ஒப்ப சொந்த காலில் உழைச்ச பணமோ இல்லை சிகாமணி சொந்த உழைப்புல உழைத்த பணத்திலிருந்து 1 ரூபாய் எடுத்து இது வரைக்கும் செலவு பண்ணிருக்க மாட்டாங்க. எல்லாமே மக்கள் பணத்திலேயே வாழ்ந்து பழகி விட்டவர்கள். இவர்கள் அதிகாரத்திலிருந்து வெளியேறுவதற்கு எந்த சூழ்நிலையிலும் இடம் தர மாட்டாங்க. அவர்களை நாம் என்ன பண்ணணும்னா வேரோட புடுங்கி எடுத்து
குப்பை தொட்டியில போட்டு நசுக்குன்னு நசுக்கி மீண்டும் அவங்க எழுந்து வராத அளவுக்கு பண்ணணும். அதுக்கு ஒரே வழி தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றத்தை கொண்டாடணும். திமுக அதிமுக இல்லாத தமிழகத்தில் மக்களுக்காக 35 ஆண்டு காலமாக போராடி கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சி அதிகாரத்துக்கு கொண்டு வாங்க. ஏனென்றால் பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்று மட்டும்தான் தொடர்ந்து மக்களுக்காக, மக்களின் பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து அரசாங்கத்திடம் மோதி கொண்டிருக்கின்ற இயக்கம், அரசாங்கத்தை கடுமையாக எதிர்த்து போரிட்டு கொண்டிருக்கின்ற இயக்கம், மக்களின் பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்று அதிகாரத்தை எங்களிடம் கொடுங்கள் என்று உங்களிடம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கின்ற இயக்கம். அந்த இயக்கத்தை அதிகாரத்துக்கு கொண்டு வாங்க. டாக்டர் அன்புமணியிடம் அந்த பொறுப்பை கொடுங்க. தமிழ்நாட்டில் பொன்முடி மாதிரி எந்த ஒரு தங்க மயிறு வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆட்சி அதிகாரம் மாறாத வரையில் இவங்களை மக்களால் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம். நன்றி, வணக்கம் அன்பு உறவுகளே.